திருகோணமலை கடற்படை முகாமினுடைய உறுப்பினர்கள் ரகசியமான முறையில் பயன்படுத்தி வந்த ஒரு வாகனத்தை 2016ஆம் ஆண்டில் இலங்கையினுடைய சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடிச்சிருந்தது. அந்த வாகனம் கொழும்புல கடத்தப்பட்ட 11 இளைஞர்களில் ஒரு இளைஞர் பயன்படுத்தின வாகனம் என்றதையும் சிஐடி கண்டுபிடிச்சிருந்தது. இலங்கை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் தான் 2008-2009 காலகட்டங்களில் கொழும்புலையும் வேறு பிரதேசங்கள்லையும் 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுது. கப்பம் பெறுறதுக்காக பணத்தை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த இளைஞர்கள் கடற்படையால் கடத்தப்பட்டாங்க என்றதும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. சிஐடி கண்டுபிடிச்ச இந்த வாகனத்தை கடற்படையினுடைய உறுப்பினர்கள் வேறு கலரில் பெயிண்டை மாற்றி சில வருஷங்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. போலியான ஒரு இலக்கத்தகட்டோடு அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் 11 இளைஞர்களில் ஒரு இளைஞனுடைய வாகனம்ன்றது அதுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு வெளிசார கடற்படை முகாமில் நடத்தப்பட்ட சோதனையிலேயும் ஒரு வாகனத்தினுடைய 72 பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த பாகங்களும் கொழும்புல கடத்தப்பட்ட 2 இளைஞர்கள் கடைசியாக பயணம் செய்த வாகனத்தினுடைய பாகங்கள் என்றதையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடிச்சிருந்தது. இப்படி இலங்கை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் தான் 2008-2009 ஆண்டு காலகட்டங்களில் நடந்த இளைஞர்களினுடைய கடத்தல் கப்பம் பெற சம்பவம்ன்றது. 11 இளைஞர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஊடகங்களில் சொல்லப்பட்டாலும் இந்த மாதிரி பலர் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது. இதில் சர்வதேச விசாரணை நடத்தப்படணும் என்று சொல்லியும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கப்பட்டு வருது. ஆனால் இந்த 11 இளைஞர்களுக்கும் என்ன நடந்ததுன்றதை இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு சிஐடி நடத்தின விசாரணையில் நேவிக்கும் இந்த கடத்தல் சம்பவத்துக்கும் இடையிலான பல தொடர்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் என்னன்றது பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ச தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச அன்றைக்கு நடந்த ஒரு மாநாட்டில் கொழும்புல நடந்த மாநாட்டில் அறிவிச்சிருந்தார். அன்றைக்கு இரவு ஒரு கொழும்பை சேர்ந்த தாயார் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை போடுறாங்க. அந்த தாய் கொழும்புல கடத்தி காணாமலாக்கப்பட்ட 11 இளைஞர்கள் ஒருவராக இருக்கிற டிலானுடைய தாயார் ஜெனிஃபர் வீரசிங்க. அவங்களுடைய ஃபேஸ்புக் பதிவு இப்படி இருந்தது: 11 இளைஞர்களில் காணாமற் போன எனது மகனுக்கான நீதிக்காக காத்திருக்கும் இந்த கண்களில் கண்ணீர் இன்னும் காயவில்லை. நான் நீதிமன்றங்கள் மூலம் நீதிக்காக காத்திருந்தேன். இன்னும் எமக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறேன். போர் வீரர்கள் என்ற போர்வையில் இந்த குற்றவாளிகளுடன் கூட்டு சேர்ந்து அரசியல்வாதிகள் நடத்தும் நாடகங்களை நாம் அமைதியாக பார்த்தோம். கனத்த இதயத்துடன் பார்த்தோம். அவர்கள் தமது குழந்தைகளுடன் தமது வாழ்க்கையை எப்படி தொடர்ந்து மகிழ்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். தேசபக்தியினால் கண்மூடித்தனமாக மக்கள் அவர்கள் செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்ள மறுத்து அவர்களை போர் வீரர்கள் என்று தொடர்ந்து போற்றுவதையும் நாம் பார்த்தோம். நமது துக்கத்தை தமது நலனுக்காக பயன்படுத்த முயன்ற அனைவரையும் நாம் பார்த்தோம். நமது பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க மிகவும் சிரமப்பட்டு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கடுமையாக முயற்சித்த சிலரையும் நாம் பார்த்தோம். குழந்தைகளின் இழப்பை தாங்க முடியாமல் என்னைப் போலவே கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் தாய் தந்தையர் குமுறுவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் மனதுக்குள் வேதனையுடன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தோம். இத்தனைக்கு பிறகும் இந்த குற்றவாளிகளை தண்டிக்க நாட்டில் சட்டம் இல்லை என்றால் இயற்கையும் கர்மாவும் அதன் போக்கை எடுக்கும் வரை நாம் தொடர்ந்தும் காத்திருப்போம். இதுதான் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட அன்றைக்கு இரவு ஜெனிஃபர் வீரசிங்க என்று சொல்லப்படுற இந்த கடத்தப்பட்ட 11 இளைஞர்கள் ஒருவராக இருக்கிற டிலானுடைய தாயார் ஃபேஸ்புக்கில் போட்ட பதிவு. 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இதே மாதிரியான பல குடும்பங்களுக்கும் தனித்தனி ஒவ்வொரு கதைகள் இருக்கு. அன்றைய நாள் டிலான் இந்த தாயாருடைய மகன் வீட்டில் இருந்து வெளியேறார். தன்னுடைய நண்பர் உயர் படிப்புக்காக யூகேக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ராஜீவ் நாகநாதனும் டிலானும், ராஜீவ் நாகநாதனுக்கு தான் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தது. 2 பேருமே தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேறாங்க. கடைசியாக தன்னுடைய நண்பரை பார்க்கறதுக்காக ராஜீவ் நாகநாதனும் வீட்டில் இருந்து வெளியேறார். டிலானும் ஒரு சிங்கள சகோதரர் அவருடைய நண்பர் அவரும் தன்னுடைய வீட்டில் இருந்து வெளியேறார். இந்த 2 பேருமே வீடுகளிலிருந்து வெளியேறி
கடைசியா ஒரு நபரை சந்திச்சாங்கன்றது சிஐடி நடத்தின விசாரணைகளில் பிறகு தெரிய வந்திருந்தது. அவருடைய பெயர் அலி அன்வர் என்று சொல்லியும் நீதிமன்ற வழக்கு ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அலி அன்வரை சந்திச்சதுக்கு பிறகு இந்த 2 பேரும் காணாமல் ஆக்கப்படுறாங்க. அலி அன்வர் என்று சொல்லப்படுற நபர் நேவியினுடைய கடற்படையினுடைய ரகசியமான தகவல் கொடுக்கிற ஒரு நபர் என்றதும் பிறகு சிஐடி நடத்தின விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. இந்த மாதிரி ராஜீவ் நாகநாதனும் டிலானும் கடத்தி காணாமலாக்கப்பட்டதோடு சேர்த்து இன்னும் 3 இளைஞர்களும் கொழும்புல கடத்தப்பட்டிருந்தாங்க. வேற பிரதேசங்கள்லையும் இதே காலப்பகுதியில் 6 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. இதுல கடற்படையினுடைய தகவல் கொடுக்கிற ஒரு ரகசியமான நபர் என்று சொல்லப்பட்ட அலி அன்வரும் பின்னைய காலங்களில் கடத்தி காணாமலாக்கப்பட்டார். அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லியும் தெரியாம போயிருந்தது என்று சொல்லியும் நீதிமன்ற வழக்கு ஆவணங்கள்ல சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் சொல்லியிருந்தது. ராஜீவ் கடத்தி காணாமலாக்கப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு என்னெல்லாம் நடந்தது என்றதை பற்றி அவருடைய தாயார் சரோஜினி சிஐடிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம்தான், அவர் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் வரைக்கும் தன்னோட தொடர்பில் இருந்தார் என்ற ஒரு கருத்தை சிஐடிக்கு சரோஜினி என்று சொல்லப்பட்ட அந்த இளைஞனுடைய தாயார் ஒரு வாக்கு மூலமா கொடுத்திருந்தாங்க. கடத்தி ஒரு இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த கடத்தல் குழுவில் இருந்த சில நபர்கள் பாவப்பட்டு தொலைபேசி அந்த இளைஞனுக்கு கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த தொலைபேசிகளை பயன்படுத்தி கொண்டு சில காலத்துக்கு காலம் தன்னுடைய தாயாரோட அந்த இளைஞன் தொடர்பில் இருந்திருக்கிறார். அவர் சில விஷயங்களை தான் நேரில் கண்ட சில விஷயங்களை தன்னுடைய தாய் சரோஜினிக்கு சொன்னதா சிஐடிக்கு அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு காட்சி தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இடத்துல இரத்த கரைகள் இருந்தது, இரத்த வெள்ளம் இருந்தது. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தனக்கும் நடக்க முடியும் என்ற பயத்தை அந்த இளைஞன் தன்னுடைய தாயாருக்கு சொன்னதா சிஐடி நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்ச ஆவணங்கள்ல சுட்டி காட்டி இருந்தது. இந்த மாதிரி சிஐடி நடத்தின விசாரணைகள்ல இதை பற்றின இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வந்திருந்தது. கடைசியா 2009ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் பிறகு இந்த இளைஞர்கள் திருகோணமலை கடற்படை தளத்தில் அந்த முகாம்ல ரகசியமான முகாம்ல இருந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற விஷயத்தையும் ஒரு சந்தேகமா சிஐடி ஒரு அறிக்கை மூலமா நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருந்தது. அதுக்கு பிறகு அந்த இளைஞனுக்கும் குடும்பத்துக்கும் தாய்க்கும் இடையிலான தொடர்பும் துண்டிக்கப்படுது. என்ன நடந்ததுன்றதை இன்றைக்கு வரைக்கும் அவங்களால நம்ப முடியாம இருக்கு. சிஐடி படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை முன்வச்சாலும் கூட அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கும் வரைக்கும் அது படுகொலை தான், அவங்க உயிரோட இல்லைன்றதுங்களால நம்ப முடியாது என்ற விஷயத்தை அந்த குடும்பங்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டதுக்கு பிறகு திருகோணமலையில் இருக்கிற ரகசியமான முகாம் சீக்ரெட் கேம்ப், கோட்டா கேம்ப் என்று சொல்லப்படுற வதை முகாம்ல தடுத்து வைக்கப்பட்டாங்க என்றதும் சந்தேகிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த 11 இளைஞர்கள் மட்டும் கிடையாது, நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த வதை முகாம்ல சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம், சில வருஷங்கள் வரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது. என்று சொன்னா இது போர்த்துகீயர்கள் ஒல்லாந்தர்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை அந்த கடற்படை முகாம்ல இருக்கு. யாருமே ஈஸியா உள்நுழைய முடியாது. இந்த அறகலைன்னு சொல்லப்பட்ட போராட்ட காலகட்டத்தில் கூட மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய குடும்பத்தோட பயந்து போய் ஒளிஞ்சிருந்த ஒரு இடம் என்று சொன்னா திருகோணமலையில் இருக்கிற கடற்படை முகாம். அவர் அந்த முகாமை தெரிவு செய்ததுக்கான காரணம் கூட அதுதான். யாருமே அவ்வளவு ஈஸியா உள்நுழைய முடியாது. இந்த திருகோணமலையில் இருக்கிற கடற்படை முகாம் ஒரு சீக்ரெட் கேம்பா, சித்திரவதை முகாமா பயன்படுத்தப்பட்டது. நிலத்துக்கு கீழே 11 சிறை கூடங்கள் இருந்தது என்றத இலங்கைக்கு விசாரணைக்காக வந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகள் ஒரு சந்தேகமா குற்றச்சாட்டா சுமத்தி இருந்தாங்க. இந்த சிறை கூடத்தில் பல இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் ஐநா விசாரணை அதிகாரிகளால் சந்தேகிக்கப்பட்டிருந்தது. அரசியல்வாதிகளாலையும் குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படி இந்த கோட்டா கேம்ப் என்று சொல்லப்படுற தடுப்பு முகாமில் ரகசிய முகாம்கள் தான் இந்த 11 இளைஞர்களும் கடைசி காலகட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூட ஒரு சந்தேகத்தை முன் வச்சிருந்தது. 2008-2009ஆம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த கடத்தல் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இருந்தாலும் ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதை பற்றின விசாரணைகள் உரிய முறையில் நடத்தப்படவே இல்லை, விசாரணைகள் நடத்தப்படவே இல்லை என்று சொல்ல முடியும். ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியானதுக்கு பிறகு சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விசாரணைகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தது. குறிப்பா நிஷாந்த டி சில்வா என்று சொல்லப்படுற சிஐடியினுடைய அதிகாரியினுடைய கைகளுக்கு இந்த விசாரணைகள் போயிருந்தது. அவர்தான் லசந்த விக்ரமதுங்க, பிரபல ஊடகவியலாளர், சண்டை லீடர் பத்திரிகையினுடைய ஸ்தாபகர்,
லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திலேயும் சில மிக முக்கியமான ஆதாரங்களை கண்டுபிடிச்சவர் நிஷாந்த டி சில்வா. அவருடைய விசாரணை குழு அவர் இப்ப அரசியல் தஞ்சம் கோரி சுவிட்சர்லாந்துல தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார் என்றதும் மிக முக்கியமான விஷயம். ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலகட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுக்கு பிறகு தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி அவர் வெளிநாட்டுக்கு தப்பி போயிருந்தார். அவருடைய கைகளுக்கு இந்த 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பற்றின விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. நேவி 11 என்று சொல்லி இந்த வழக்கு அறியப்பட்டிருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்ச பி அறிக்கையில இந்த இளைஞர்கள் கடத்தப்பட்டதுக்கான காரணம் கப்பம் பெறுறது, பணத்தை பெற்றுக்கொள்றதை நோக்கமாக கொண்டுதான் இந்த இளைஞர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் நேவிக்கு, இலங்கையினுடைய கடற்படைக்கு, கடற்படை தளபதிக்கும், உயரதிகாரிகளுக்கும், மற்ற உறுப்பினர்களுக்கும் இதோட நேரடியான நெருக்கமான சம்பந்தம் இருக்கு, அவர்கள் தான் இந்த இளைஞர்களை கடத்தி இருக்க முடியும், அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லியும் நிஷாந்த டி சில்வாவினுடைய விசாரணை குழு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தது. இந்த விசாரணையினுடைய முன்னேற்றமா 2016 ஆண்டுல ஒரு மிக முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. அதுதான் திருகோணமலையினுடைய கடற்படை உறுப்பினர்கள் பயன்படுத்தின ஒரு ரகசியமான வாகனம். போலியான இலக்கத்தகட்டோட சில வருஷங்கள் வரைக்கும் கடற்படை உறுப்பினர்களால் அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தால் இந்த இளைஞனையும் மற்ற இளைஞர்களையும் இதோட இன்னும் ஏராளமான இளைஞர்களையும் கடற்படையினுடைய உறுப்பினர்கள் கடத்தி காணாமலாக்கி இருக்கலாம். திருகோணமலை சித்திரவதை முகாமில் அந்த இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம். இதனால தான் திருகோணமலையை சேர்ந்த கடற்படை உறுப்பினர்கள் இந்த வாகனத்தை போலியான ஒரு இலக்கத்தகட்டோட சில வருஷங்கள் வரைக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ற சந்தேகத்தையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடிச்சிருந்தது. ஒரு சந்தேகமா ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சிருந்தது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கையிலையும் இந்த விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த மாதிரி இந்த கடத்தலோட சம்பந்தப்பட்ட வாகனத்தை சிஐடி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அது பெயின் பண்ணப்பட்டிருக்கு என்ற விஷயம் மிக முக்கியமானது. இன்னும் ஒரு படுகொலை சம்பவத்தோடையும் இதை தொடர்பு படுத்த முடியும். பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜூதீன கடைசி நேரத்தில் பின்தொடர்ந்த ஒரு வாகனம் இருக்கு. அது சில காலம் வேறொரு இடத்துல மறைச்சி வைக்கப்பட்டிருந்தது. அதையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த வாகனமும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொள்ளுப்பெட்டியில வச்சு வேற நிறத்துல மாற்றப்பட்டிருக்கு, பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு என்ற விஷயமும் சிஐடியால கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி கடத்தல் படுகொலைகளோட சம்பந்தப்பட்ட வாகனங்களை எல்லாம் வேற நிறத்துல பெயிண்ட் பண்ற டெக்னிக்ன்றத இதோட சம்பந்தப்பட்ட சில தரப்புகள் ஒரு விதத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றதையும் இதோட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். இலங்கையில் நடந்திருக்கிற பல படுகொலை சம்பவங்களுக்கும் அது நடந்திருக்கிற விதத்துக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இருக்குன்றதை இந்த சம்பவத்திலையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி கடற்படை உறுப்பினர்கள் பயன்படுத்தின வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது. அதுக்கு முதல்லையே இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சிருந்தது. அதுதான் வெளிசரையில் இருக்கிற கடற்படை முகாம்லையும் இந்த மாதிரியான வாகனம் இருக்கலாம், இல்லாட்டி வாகனத்தினுடைய பாகங்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்ட ஒரு ரகசியமான தகவல் சிஐடிக்கு கிடைச்சிருந்தது. அந்த மாதிரி கிடைச்ச ரகசிய தகவலுக்கு அமைய வெளிசரையில போய் தேடுறதுக்காக இந்த வாகனத்தினுடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் சிஐடி சமர்ப்பிச்சிருந்தது. நேவி பயன்படுத்தின இப்படியான ஒரு வாகனத்தை, ரகசியமான வாகனத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், வெளிசரையிலையும் இந்த மாதிரியான வாகனங்கள் இல்லாட்டி பாகங்கள் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு, அங்கே போய் சோதனை நடத்துறதுக்கு அனுமதி வேணும் என்று சொல்லி சிஐடி நீதிமன்றத்தில் கேட்டிருந்தது. அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு வெளிசரையிலையும் சிஐடி ஒரு சோதனை நடத்தி இருந்தது. ஒரு வாகனத்தினுடைய 72 பாகங்கள் கடற்படை முகாம்ல இருந்து, வெளிசார முகாம்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த வாகனங்களினுடைய பாகங்கள்ல இயந்திர பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது, செசி நம்பர் அளிக்கப்பட்டிருந்தது, அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமா கடற்படை உறுப்பினர்கள்ட்ட சிஐடி நடத்தின விசாரணையில சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தாலும் இது ஒரு குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட வாகனத்தினுடைய பாகங்கள் என்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கடற்படை அதிகாரிகள்கிட்ட இருக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தினுடைய உதவியோட செசி நம்பர் எல்லாம் தேடப்பட்டு இது யாருடைய வாகனம் என்றதை சிஐடி கண்டுபிடிச்சிருந்தது. இதுல இன்னும் ஒரு மர்மம் வெளிச்சத்துக்கு வருது, இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் சிஐடிக்கு கிடைச்சிருந்தது. அப்படி வெளிசர முகாமில் கண்டுபிடிக்கப்பட்ட 72 வாகனங்களினுடைய உரிமையாளர்கள் வத்தளையில கடத்தப்பட்ட 2 இளைஞர்கள் என்ற அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. இந்த 2 இளைஞர்களும் கொழும்புலையும் மற்ற பிரதேசங்களையும் கடத்தப்பட்ட 11 இளைஞர்கள் இருக்கிற இளைஞர்கள் கிடையாது, இன்னும் மேலதிகமாக கடத்தப்பட்ட 2 இளைஞர்கள் என்றதை சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வத்தளையில கடத்தப்பட்ட 2 இளைஞர்கள் கடைசியா பயணம் செய்த வாகனத்தினுடைய பாகங்கள் எப்படி வெளிசர கடற்படை முகாமுக்கு வந்தது, இதுக்கு பின்னால் இருக்கிற மர்மம் என்ன, அந்த 2 இளைஞர்களும் உண்மையில யாரு, கடத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன, அவங்க உயிரோட மீட்கப்பட்டாங்களா, அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது, அந்த 2 இளைஞர்களினுடைய
தொலைபேசிகளையும் வேற சிம் அட்டைகளை போட்டு கடற்படையினுடைய உயர் அதிகாரிகள் சில வருஷங்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றதையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடி கண்டுபிடிச்சிருந்தது. அந்த 2 இளைஞர்களுக்கு என்ன நடந்தது, அந்த விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் என்னன்றதை பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.